அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் ஆறுமுகனின் 6 படை வீடையும் வரலாறையும் பத்தி நாம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முருகப்பெருமானின் பெருமைகளை எடுத்துரைக்கிற 6 படை வீடுகளை பத்தி சின்ன குறிப்புகளா இங்க நாம பாத்திரலாங்க. முருகப்பெருமானுக்கு முகங்களும் 6, முருகனின் படை வீடுகளும் 6, முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் 6 பேர், சரவண பவ என்ற முருகப்பெருமானின் திருமந்திரமும் 6 எழுத்து. ஜாதகத்தின் 6ஆம் இடம் பொதுவாக விரோதம், கடன், ரோகம், சத்ரு இதெல்லாத்தையுமே குறிக்கும். இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்குற வல்லமை கொண்டவரும் முருகப்பெருமான் தான். தேவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த சூரபதுமனையும் அவனது சகோதரர்களையும் அழிப்பதற்காக ஈசனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான். அவர் சூரபதுமனின் ஆணவத்தை அழித்து அவனை தனக்குள் ஐக்கியப்படுத்தி கொண்ட நாளை தான் சூரிய சம்கார தினமா கந்த சஷ்டி நாளன்னைக்கு நாம கொண்டாடிட்டு வந்தோம். இப்படிப்பட்ட அந்த நாள்ல நாம எல்லாருமே முருகனின் 6 படை வீடுகளை போய் தரிசனம் பண்ணிருக்கோம் இல்லையா? அதுல ஒண்ணுதான் திருப்பரங்குன்றம். முருகப்பெருமானின் 6 படை வீடுகள்ல முதன்மையானது எதுன்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் தான். சூரபத்மனிடம் அடிமைப்பட்டு கிடந்த தேவர்களை அந்த அசுரனை வதம் செய்து விடுவித்தார் முருகப்பெருமான். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தேவேந்திரன் தன்னுடைய மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தாராம். அதன்படி முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடைபெற்ற சிறப்புமிக்க தலம் தான் திருப்பரங்குன்றம். இங்கு தனது மனைவி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி தருகிறார். ஆனாலும் அந்த உருவம் புடைப்புச்சிற்குமாக இருப்பதால் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படும் வேலுக்கு தான் இங்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. ஆரம்ப காலத்தில் இங்க வேல் வழிபாடு மட்டுமே இருந்ததா சொல்லப்படுது. இங்கு சரவண பொய்கை, லட்சுமி தீர்த்தம், இந்த தீர்த்தங்கள்லாம் இருக்கு. திருமண தடை இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு திங்கள், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில வந்து வழிபாடு பண்ணா விரைவில் திருமணம் நடைபெறும். பௌர்ணமி நாட்கள்ல திருப்பரங்குன்றம் மலையை வலம் வந்தா நன்மைகள் பலவும் கிடைக்கும். மதுரையில இருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோவில். வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் ஆறுமுக பெருமானின் 6 படை வீடுகள்ல 2வது திருத்தலம் தான் இது. இந்த திருத்தலத்தை யாருக்கு தாங்க பிடிக்காது? மேலும் கடற்கரையோரம் அமைந்த ஒரே திருக்கோவிலும் இதுதான். பொதுவாக முருகப்பெருமானின் திருத்தலங்கள், திருக்கோவில் எல்லாமே ஏதாவது ஒரு குன்றின் மீதுதான் அமைஞ்சிருக்கும். ஆனா திருச்செந்தூர் திருத்தலம் சமதளத்தில் அமைந்திருப்பதா பலரும் சொல்லுவாங்க. ஆனா இதுவும் முன்காலத்தில் குன்றாக இருந்த இடம்தான் அப்படின்னும், பின்னால கடல் மட்ட உயரம் காரணமா சமதளமாக மாறி போனதாகவும் சில ஆய்வுகள் சொல்லுது. இங்கு குன்று இருந்ததற்கு சான்றாக தற்போது இருக்கிற வள்ளி குகை பகுதியை சுட்டி காட்டுறாங்க. சூரபதுமனை முருகப்பெருமான் வதம் செய்த இடம் இதுதான். இங்க ராஜ அலங்காரத்துல சண்முகனாக கைகள்ல அன்னை தந்த வேல் தாங்கி வெற்றி வீரனாக அருள்கிறார் முருகப்பெருமான். இங்க நடைபெறுகிற கந்த சஷ்டி விழாவும் அதன் ஒரு பகுதியாக நடைபெறும் சூரசம்கார நிகழ்வு உலக பிரசித்தி பெற்ற தற்போது கூட அந்த நிகழ்வுகளை நாம் கண்டு ரசித்திருப்போம். அந்த பிறப்பால் ஊமையான குமரகுருபர சுவாமிகள் தனது 5வது வயதில் இந்த திருத்தலம் வந்துதான் பேசும் திறனை பெற்றார் என்பது வரலாற்று பதிவு. இங்குள்ள முருகப்பெருமான் தன் கைகள்ல ருத்ராட்ச மாலையும் தாமரை மலரும் கொண்டு பூஜிக்கும் அருட்கோலத்தில் வீற்றிருக்கிறார். எங்க முருகப்பெருமான் பூஜித்த பஞ்சலிங்கங்கள் இருக்குங்க. இதை பெரும்பாலான மக்கள் பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. கருவறையின் வடக்கு பகுதியில் உள்ள சிறிய வாசல் வழியா நுழைஞ்சு போனோம்னா இந்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்க முடியும். நான் தரிசனம் பண்ணிருக்கேன். நீங்க தரிசனம் பண்ணிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த ஆலயத்தோட மேற்கு பகுதியில உள்ள ராஜகோபுரம் ரொம்பவே பெரியதுங்க. மூலவரான சுப்பிரமணியர் கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு நோக்கியும் அருள் புரியுறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த தலத்திற்கு செல்ல ரயில் வசதிகளும் பேருந்து வசதிகளும் கூட இருக்கு. தூத்துக்குடியில இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த திருச்செந்தூர் திருத்தலம். சரி, திருவாவினன்குடி பழனி, அதாவது திருவாவினன்குடின்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்போ நடைமுறையில பழனி அப்படின்னு அழைக்கப்படுது. கந்தனுடைய 6 படை வீடுகள்ல 3வது தலம் தான் இது. பழனி அப்படின்ற பெயர் தற்போது நிலைச்சிருந்தாலும் இதனுடைய ஆதிகால பெயர் எதுன்னு கேட்டீங்கன்னா திருவாவினன்குடி அப்படின்றதான். மலையடிவாரத்துல கொஞ்சம் மேல்புறத்துல ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு. திருமகளும் அலைமகளும் காமதேனும் பூஜித்த இடம் அது. அதே மாதிரி மலை உச்சியில பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. மலை உச்சியில உள்ள முருகன் சிலை பாத்தீங்கன்னா நவபாஷாணத்தால செய்யப்பட்டிருக்கு. இதை செஞ்சவர் யாரு அப்படின்னா போகர் அப்படின்ற சித்தர் தான். சித்திரை மாதம் அக்னி நட்சத்திர காலத்துலதான் இந்த நவபாஷண சிலையை போகர் எங்க நிறுவியதா சொல்லப்பட்டிருக்கு. எனவே அந்த அக்னி நட்சத்திர நாட்கள் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படும். மலை உச்சியில வீச்சிருக்கிற பாலதண்டாயுதபாணி ஆண்டி கோலத்துல பாலகனாக அருள் பாலிக்கிறார். இவருக்கு செய்யப்படுற ராஜ அலங்காரம் ரொம்ப விசேஷமானதுங்க. இங்க இறைவனுடைய நவபாஷாண சிலையோட மேல சாத்தப்பட்டிருக்க சந்தனம் மிகவும் புனிதமான பிணிதி இருக்கிறதா மாறுது. இங்கு அபிஷேகம் செய்த பஞ்சாமிர்தமும் விபூதியும் கூட நம்பினோரின் நோய்களை நீக்கி நன்மை செய்யுது.
இந்த ஆலயத்திற்கு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது பிரசித்தி பெற்ற நிகழ்வு. போகர் முனிவருடன் அருணகிரிநாதர், நந்தியடிகள், தேவராய சுவாமிகள், நக்கீரர் போன்ற எண்ணற்ற முனிவர்கள், சித்தர்கள் இங்கு வழிபட்டு பேறு பெற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த தலத்திற்கு போகிறதுக்கு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்துமே பேருந்து வசதி இருக்கு. திண்டுக்கல்ல இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்துல பழனி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா சுவாமி மலைன்னு சொல்லக்கூடிய திருவீரகம். முருகப்பெருமான் தன் தந்தையான ஈசனுக்கு உபதேசம் செய்த இடம்தான் இந்த சுவாமி மலை. இந்த முருகப்பெருமானின் 6 படை வீடுகள்ல 4வது திருத்தலம். சுவாமின்றது இங்க எல்லாருக்குமே பெரியவராகிய சிவபெருமானையே குறிக்குது. இருந்தாலும் மகனுக்கு சீடனாக இருந்து ஈஸ்வரன் உபதேசம் பெற்றதனால குருவாகிய முருகனுக்கு மேல் பகுதியிலையும் சிவனுக்கு கீழ் பகுதியிலையும் சன்னதிகள் அமைஞ்சிருக்கு. இங்குள்ள 64 படிகள்ல 60 படிகள் 60 தமிழாண்டுகளையும் 4 படிகள் 4 யுகங்களையும் குறிப்பதா அமைக்கப்பட்டிருக்கு. கோவிலுடைய நுழைவாசல்ல சிவனுடைய இடது தோள்ல குழந்தையாக வடிவேலன் அமர்ந்து உபதேசம் செய்யக்கூடிய காட்சி கதை சிற்பமாக இருக்குன்னே சொல்லலாம். பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர், கச்சியப்ப சுராச்சாரியார் போன்ற பல யோகிகள் ஆமாலை பாடி இங்குள்ள முருகனை துதிச்சிருக்காங்க. இங்க வழிபடுற பக்தர்களுக்கு கல்வி வளம், குழந்தை பேரு கிடைக்கும். குருமூர்த்த சந்நிதி அப்படின்றதுனால இங்கு உபநயனம் எனப்படும் பூநூல் விழாக்கள் நடத்துவது பிரசித்தமானது. கும்பகோணத்துல இருந்து திருவையாறு போகக்கூடிய சாலையில சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் சுவாமி மலை இருக்கு. இந்த தலத்திற்கு போறதுக்கு ஏராளமான பேருந்துகள் இயங்குது. அடுத்ததான் திருத்தணி. சூரபதுமனையும் அவனது சகோதரர்களான சிங்கமுகன், தாரகாசுரன் இவங்களை முருகப்பெருமான் வதம் செஞ்சாரு. அவர்களின் அழிவு வழி போர் கோலத்துடன் ஆவேசமாக இருந்த முருகப்பெருமான் தன்னுடைய கோபம் தனிய வந்து அமர்ந்த தலம்தான் இந்த திருத்தணி. செருனா கோபம்னும் தனினா குறைதல்னும் பொருள். முன்காலத்துல செருத்தணி அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்த ஊர் தான் இப்போ திருத்தணி அப்படின்னு வழங்கப்படுறதா சொல்றாங்க. திருச்செந்தூர்ல சூரபதுமனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து கோபம் தனித்த இடம் இது அப்படின்றதுனால இந்த ஆலயத்துல முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற நிகழ்வான சூரசம்காரம் நிகழ்வதில்லைன்னு குறிப்பிடத்தக்கது. நிகழ்வதில்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. முருகப்பெருமானின் 5வது வீடு இது. முருகப்பெருமான் குரத்தி பெண்ணான வள்ளியை மனம் புரிந்து கொண்டதும் இந்த தலத்துலதான். சுமார் 400 அடி உயரமுள்ள சிறிய மலை மீது பக்தர்கள் செல்ல வசதியாக 365 படிகள் இருக்கு. வருடத்துடைய 365 நாட்களை குறிக்கிறதாக சொல்லப்படுது. தணிகை நாதன், தனிசேகர், தணிகை வள்ளல் இப்படி எல்லாம் புகழப்படுற இந்த தலநாயகனுக்கு ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம். வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள் தொடங்கி வைத்த திருப்படி பூஜையும் இங்க நடைபெறுது. அருணகிரிநாதர், முத்துசாமி தீட்சிதர், ராமலிங்க வள்ளலார், கச்சியப்ப தேசிகர் போன்ற மகான்கள் இங்க வந்து தணிகைநாதரின் அருட்பார்வையை பெற்றிருக்காங்க. சென்னையில இருந்து சுமார் 86 கிலோமீட்டர் தொலைவிலையும், வேலூர்ல இருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவிலையும், அரக்கோணத்துல இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த திருத்தணி கோயில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பள்ளமுதிர்ச்சோலைன்னு சொல்லக்கூடிய அழகர் மலை. முருக பக்தர்களின் மனம் கவரும் வகையில் அமைந்த தலம் இது. பசுமையான சூழலில் மலை மீது அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் வள்ளி தெய்வானையுடன் தம்பதி சமேதராக முருகப்பெருமான் அருள் புரிஞ்சிட்டு வராரு. அழகர் கோவிலுக்கு மேலே சுமார் 4 கிலோமீட்டர் உயரத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இது முருகப்பெருமானின் 6 படை வீடுகள்ல 6வது திருக்கோவில். தொடக்க காலத்துல முருகனின் அம்சமா கருதப்படுற வேலுக்குதான் இங்க வழிபாடு எல்லாம் நடைபெற்றுட்டு வந்தது. தற்போது சிலை ரூபத்துல பிரதிஷ்டை செஞ்சு வணங்கக்கூடிய முறையும் இங்க இருக்கு. தமிழ் கடவுளான முருகன் சிறுவனாக வந்து நாவல் மரத்துல இருந்து நாவல் பழங்களை உதிர்த்து தமிழ் மூதாட்டி அவையிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்டு வாழ்க்கையோட தத்துவத்தை விளக்கிய தலம் தான் இது. இது பழம் உதிர்ச்சோலை என்பதே பழமுதிர்ச்சோலை என்றானது. அருகே உள்ள நூபுரகங்கை அப்படின்ற பிரசித்தி பெற்ற தீர்த்தம் ஒண்ணு இருக்கு. இதோட உற்பத்தி ஸ்தானத்தை இன்னும் கண்டறிய முடியாதே இதோட சிறப்புன்னு சொல்லலாம். இங்குள்ள தீர்த்தங்களுக்கு காவல் தெய்வமா ராக்காயி அம்மன் இருக்காங்க. இவங்களுக்கு அமாவாசை தினத்துல சிறப்பு வழிபாடு நடைபெறுது. பழமுதிர்ச்சோலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற அழகர் கோவிலும் பிரசித்தி பெற்றதுன்றதுனால இங்க வரக்கூடிய பக்தர்கள் ஏராளம்னே சொல்லலாம். மதுரையில இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு இந்த அழகர் மலை. என்ன சொன்னங்களே, முருகனுடைய 6 படை வீடுகளை பத்தியும் அதனுடைய வரலாறை பத்தியும் இந்த வீடியோ வாயிலாக தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்களுக்கு முருகரை ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, முருகரை பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த கோவில்ல நீங்க எந்த கோவிலுக்கு அடிக்கடி போவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதனுடைய நன்றி, வணக்கம்.